Good afternoon, everyone. நாங்கள் எல்லாருமே வந்து வேர்ல்ட் விஷன் இந்தியான்னு ஒரு சைல்ட் சென்டர்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். சென்னையில இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. நாங்கள் எல்லாருமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இந்தியாவில். நவம்பர் 2022 இவங்க எஃப்சிஆரை சஸ்பெண்ட் ஆன மூலமா எங்களுக்கு சேலரியை பே பண்ணல. ஆனா எல்லாருமே வேலையில வச்சுட்டாங்க. ஏன்னா ப்ரொஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காகவும் நம்ம எங்களை எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டாங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் மெயில வந்து இவங்க சஸ்பென்ஷன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி சொல்லி நாங்க எல்லாருமே வேலையில இருந்து வெளியில விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 6 மந்த் கழிச்சு அவங்க எஃப்சிஆர்ஐ கேன்சல் ஆயிடுச்சு. எஃப்சிஆர்ஐ கேன்சல் ஆகும்போது அவங்க லயபிலிட்டியை ரிசர்வ் ஃபண்ட் வச்சு கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கும். இவங்க கூட நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட எஃப்சிஆர்ஐ கூட கேன்சல் ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே அவங்க லயபிலிட்டிஸை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க யார்கிட்டயும் எந்த டிசிஷனும் எடுக்காம ரிசர்வ் ஃபண்ட ப்ராஜெக்ட்ல போட்டு ரெடி பண்றதா சொல்லி ஆபரேஷன்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம முன்னாடியே வெளியில இருந்து ரிக்ரூட் பண்ண கூட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அன்னைக்குல இருந்து 2023 இருந்து இதை அமிக்கபிளா சால்வ் பண்றதுக்காக நிறைய மெயில் அனுப்பிச்சுட்டாங்க, போன்ல பேசிட்டாங்க, அவங்க ஆபீஸ்ல கூடி போய் டைரக்டர் கிட்ட பேசினாங்க. ஆனா அதுல இருந்து எந்த சொல்யூஷனும் வரல. எல்லா ஸ்டாஃபும் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 800+ ஸ்டாஃப் இருக்கு. எல்லாருமே வந்து இந்தியாவில பேன் இந்தியாவில இருக்கு. எல்லாருமே சென்னையில இருக்காது, எல்லாருமே பேன் இந்தியாவில இருக்கு. 7 மந்த் நம்ம சேலரி இல்லாம வேலை பண்ணும்போது பார்க்கும்போது எல்லாருமே கடன் வாங்கி அதான் அங்கே இருந்துட்டோம். ஏன்னா பேஸ் லொகேஷன் விட்டு வெளியில போகாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வில்லேஜ்ல எல்லாமே அவங்க ஊரை விட்டு வெளியில இருந்தாங்க. ஆனா திடீர்னு வேலையும் போச்சு, இவங்க எந்த செட்டில்மெண்ட்டும் கொடுக்கல. அதனால அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில வர முடியல. இப்ப வந்து சேலரி கேட்கலான்னு நம்ம வந்துச்சுன்னா போனும் அட்டென்ட் பண்ணல, மெயிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நாங்க போன 14th இவங்க ஆபீஸ் வந்து கேட்டா போலீஸ வச்சு மிரட்டுறாங்க. இன்னைக்கு கூட கேட்டா நாங்க கூட பேச மாட்டோம். ஒரு ஆள்கிட்ட இல்ல 2 ஆள்கிட்ட மட்டும்தான் பேசுவோம். 800 ஸ்டாஃப் கிட்ட சேலரி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது பிரச்சனை என்னன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஊர் விட்டு வெளியில வர முடியல, வேற வேலையும் கிடைக்கல. பிளஸ் வந்து ஸ்டாஃப் எல்லாருமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அவங்க குழந்தைங்க ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ண முடியல, அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த் இஷ்யூஸ் அட்டென்ட் பண்ண முடியல. இப்போ வந்து இந்த 2 ஸ்டாஃப் வந்து இறந்ததும் கூட. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம ரிசர்வ் ஃபண்டே கூட இவங்க ஷேர் பண்ணாம அதே வச்சுட்டு அதே வச்சுட்டு லயபிலிட்டியை கிளியர் பண்ணாம முன்னோட்டு போயிட்டு தான் இருக்கு. நாங்க கேட்டா அவங்க ரிசர்வ் ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க, சேலரி சார் ஷேர் கூட பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் வேர்ல்ட் விஷன் நிறுவனம் வந்து ஒரு தொண்டு நிறுவனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 20 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு வரோம். இதில் வந்து நாங்கள் வந்து இந்த தொண்டு நிறுவனத்தில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஸ்டாஃபாக வந்திருக்காங்க, பெரிய மேனேஜர்ஸ் லெவல் ஸ்டாஃபாக வந்திருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து 800 ஸ்டாஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா 2023 மே 19 வந்து பணி நீக்கம் செய்தார்கள். ஏன்னா அதுக்கு வந்து காரணம் சொன்னது வந்து எஃப்சிஆர்ஐ கேன்சல் ஆகிட்டது என்று சொன்னாங்க. ஆனா வந்து 2022 நவம்பர்ல தான் எஃப்சிஆர்ஐ கேன்சல் ஆச்சு. ஆனா எங்களை வந்து 6 மாசம் தொடர்ந்து வேலை பார்க்க வச்சாங்க. 7 மாசம். அந்த 7 மாசத்துக்குரிய சம்பளம் வந்து எங்களுக்கு கொடுக்கல. நாங்க என்ன பண்ணோம், வேலையை விட்டு வந்த உடனே முதல்ல என்ன சொன்னாங்க, தருவாங்க, அனுமதி கிடைக்கும், எஃப்சிஆர்ஐ கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னாங்க. கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா 2023 மேல என்ன பண்ணிட்டாங்க, எங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. டெர்மினேட் பண்ணதுனால நாங்க ஒரு இடைவிடாது நாங்க என்ன பண்ணோம்னா எங்களுடைய நிர்வாக இயக்குனர் வந்து மாதவத்தை வந்து நாங்க கேட்டோம். எங்க ஒருங்கிணைப்பு குழுல இருந்து போய் கேட்டோம். பட் ஆனா வந்து எங்களுக்கு இது மட்டும் என்ன பண்ணலன்னா சம்பளம் வந்து கொடுக்கல. 7 மாசம் சம்பளம் பிளஸ் வந்து ஒரு 3 மாசம் அந்த இதுவும் சேர்த்து கொடுக்கணும். எப்படின்னா நாங்க வந்து பணி நீக்கம் செய்யறதுக்கான அந்த 3 மாசம் இதுவும் சேர்த்தா 10 மாசம் சம்பளம் வரணும். இது மட்டும் வந்து நாங்க கேட்டு பார்த்தோம், கொடுக்கல. அதனால நாங்க வந்து என்ன பண்ணோம்னா பிரஸ் மீட் மூலமா தெரிவித்து தயவுசெய்து எங்களுக்குரிய சம்பளத்தை கொடுத்தா எங்களுடைய குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கும், அதே போல எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய பிள்ளைங்களுடைய எஜுகேஷனும் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் பிரஸ் மீடியா மூலமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதனால ஃபண்ட் வந்து வெளியில இருந்து தான் வருவாங்க. அதோட லைசன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா கேன்சல் பண்ணி வச்சிருக்கோம்.
எஃப்சிஆரை கேன்சல் பண்றது எதுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மட்டும்தான் தெரியும். அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீக்ரெட், நமக்கு தெரியாது. நாம எல்லாருமே வந்து எம்ப்ளாயா தனித்தனியா டிஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணாங்க, நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நாம எல்லாருமே வந்து வேர்ல்ட் விஷன் இந்தியாவோட ஸ்டாஃபா தான் ஜாயின் பண்ணோம். ஃபாரின் ஃபண்ட் எல்லாம் நம்ம இந்த ஃபாரின் டாலர்ல எல்லாமே நம்மளுக்கு கேஷ் கொடுக்கல, இந்தியன் கரன்சில தான் கேஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எஃப்சிஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவருக்கு தனியா ஒரு ரிசர்வ் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. அது லீகலா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது கிரைசிஸ் வந்துச்சுன்னா அவங்க லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரிசர்வ் ஃபண்ட் மூலமா முடிச்சு விடணும். ஆனா இவங்க மட்டும் அந்த ரிசர்வ் ஃபண்ட இருந்து லைபிலிட்டிஸ் கிளியர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல நாம எல்லாருமே நம்ம சேவிங்ஸ்ல இருந்தோம், லோன் எடுத்துல இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு மாசம் அடுத்த மாசம் சரியா போறேன், அடுத்த மாசம் சரியா போறேன் அப்படித்தான் சொல்லிட்டு தான் இருந்தோம். அந்த நம்பிக்கையில ஏன்னா நான் ஒரு 13 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையினால நாம அங்க இருந்துட்டோம். போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம ஏதோ தப்பு பண்ற மாதிரி நாம அங்க போயிட்டா எதுவும் பேசுறத விடல. அவங்க கத்திட்டு தான் இருந்தோம், எங்க மேல கத்திட்டு இருக்கிறேன். நாங்க எதுவும் பண்ண மாட்டேன், நாம ஒரு எல்லாமே ஃபீல்ட் ஸ்டாஃப், எதுவுமே அவங்கள போய் அடிக்கிற மிரட்டுற மாதிரி எதுவும் யாருமே இல்லை. ஆனா அவங்க வந்து ரொம்ப கோபமா இருந்தாங்க, பேச மாட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க அந்த மாதிரி. என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கல, அவங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஒரு எங்க கூட வந்துச்சுன்னா நாங்க எல்லாருமே என்னன்னா இந்த 2 குழந்தையோட போயிட்டாங்க. எல்லாரும் நிறைய அவங்க வைஃப் சில்ட்ரன் அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட் கூட வந்தாங்க. அவங்க பிளாடர் ரிமூவ் பண்ணதுனால கையில யூரினரி பேக் வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க உள்ள போய் டைரக்டர் என்ன பண்ண போறாங்க? அவங்க தனியா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவங்க வந்தது என்னன்னா அவங்களால தனியா இருக்க முடியாது. 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்க இப்ப போர் ஹோம்ல இருக்காங்க. போர் ஹோம்ல அவங்க பசங்களை விட்டுட்டு ட்ரீட்மெண்ட்காக வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த நிலைமையில வந்து இந்த கேஷ் கிடைச்சிச்சுன்னா அவங்க லைஃப்ல பத்தி எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க குழந்தைங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அதுக்காக வந்து கேட்டா அவங்க கூட பேசல. போலீஸ் அவங்கள எவ்வளவு மிரட்டினானா, அவங்க ஹிந்திக்காரங்க, அவங்க அவங்க பேசுறதும் புரியல, ரொம்ப ரூடா பேசிட்டே இருந்தாங்க. அவங்க அழுதுட்டு தான் திரும்பி போயிட்டாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. டைரக்டர் வந்து நம்ம கிட்ட பேசல, அவங்க வெளியிலே வரல அன்னைக்கு, அவங்க ஆபீஸ்ல இல்ல, வெளியில வந்து பேசல. எதுக்கு பேசலாம்னு சொன்னா ஒரு ஆள் கிட்ட 2 ஆள் கிட்ட மட்டும் தான் பேசுவேன், நான் பேசினாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசினா தானே இருக்கும். சில பேர்களுக்கு 7 months salary வரலன்னா கூட வீட்டுல வசதியா இருந்தவருக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்க இன்னொரு வேலைக்கு போய் அது முன்னாடி போயிடுவாங்க. இப்ப நான் வந்து வேலையில வந்திருக்காங்க, இன்னும் எனக்கு நிறைய லோன்ஸ் இருக்கு, அதை வச்சு நான் முன்னாடி வர முடியாது. அப்ப நான் என்கிட்ட பேச மாட்டேங்க, நான் அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவேன், என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல நாங்க அவங்கள நம்பிட்டாங்க, அதனாலதான் நாங்க எதுவுமே பேசல. 7 monthலயே பேசல. அதுக்கப்புறம் ஒரு 6 month கழிச்சு கூட பேசல. அதுக்கப்புறம் தான் நாங்க மெயில் அனுப்பிச்சுட்டேன். நிறைய வாட்டி மெயில் அனுப்பிச்சுட்டு போன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 rounds அவங்க கிட்ட பேசினா, ஆபீஸ்க்கு போய் பேசினா. ஆனா எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. 800 ஸ்டாஃப் அவங்க சொல்றாங்க. 800 ஸ்டாஃப் இருக்காங்க. ஒருத்தருக்கு அவங்க போஸ்டுக்கு அனுசரிச்ச மாதிரி இருக்கு. ஃபீல்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, நேஷனல் ஆஃபீஸ்ல இருக்கிறாங்க, ரிசர்ச் பண்றவங்க இருக்காங்க. அவரோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட நாங்க கேட்டா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு டியூஸ் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கூட கொடுங்க. இப்போ நீங்க திடீர்னு ஆபீஸ் மூடிட்டு வெளியூருக்கு போயிட்டேன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ எனக்கு இத்தனை கேஷ் எனக்கு டியூ இருக்கு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்க சொன்னா அது கொடுக்கல. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துச்சுன்னா ஒவ்வொரு போலீஸ் எங்க ஆபீஸ் வந்து ஒரு 25 ஸ்டேட்ல ஒரு 125 டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் கேட்ச்மெண்ட் ஏரியால வந்திருக்கணும். இப்ப
இப்போ வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்னா இந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. ஆனா அங்க நான் வேலை பண்ணிட்டாங்க. இவங்க வந்து வேற ஆபீஸ்ல, அவங்க வந்து மகாராஷ்டிரால இருந்து வராங்க. அவங்க ஆபீஸ் வேற, போலீஸ் ஸ்டேஷன் வேற. அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே வேற வேற தனித்தனியா இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே யூனிட் ஆகி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை வருது. நாங்க என்னன்னா இவங்க கவர்மெண்ட் இந்த விஷயத்துல வந்து இவங்க ஃபண்ட் ஃப்ளோ எப்படி இருக்காங்க, இப்போ ஃபாரின் ஃபண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எந்த விதமா இவங்க ஃபண்ட் எடுத்து இப்போ ஆப்ரேட் பண்றாங்க, ரெக்ரூட் பண்றாங்க, உள்ள இருக்கிற ஸ்டாஃப்க்கு எப்படி பேமெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ரிசர்வ் ஃபண்ட் இருந்துச்சாங்க, ரிசர்வ் ஃபண்டுக்கு என்னாச்சு, நம்ம குடும்ப வெல்ஃபேர் ஃபண்ட் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டாஃப் நிறைய கான்ட்ரிபியூஷன் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஃபண்டுக்கு எல்லாம் எவ்வளவு என்ன ஆச்சு, அதோட ஸ்டேட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் மூலமா நம்ம கிடைக்கணும். ஸ்டேட்மெண்ட் வேணாம். இவங்க சொல்றாங்க எல்லாம் கேஷ் இருந்த ஃபண்டை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எங்க லைபிலிட்டி எவ்வளவுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இப்ப நாளைக்கு இவங்க ஆபீஸ் விட்டு ஆபீஸ் க்ளோஸ் பண்ணி போயிட்டேன்னா எங்க காசு போயிட்டாரு. பெட்டிஷன் நாங்க இப்போ வரைக்கும் கொடுக்கல. இத வந்து அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனா இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரோல் எங்க மேல இருக்கிறாங்க. இதை விட இமோஷனலா ஹராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்க 14 போட்டேன்னா 14க்கு வந்தாலே கூட நம்ம போன் பண்ணி இமோஷனலா ஹராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்க இங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னா இப்ப இருக்கிற வேலை விட்டு துரத்துவாங்க, அந்த மாதிரி கூட பேசுறாங்க. புதுசா எடுத்திருக்காங்க, ஆள் எடுத்திருக்காங்க. நாங்க மே 2023 வெளியில வந்துட்டோம். இப்ப நம்ம ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ரொம்ப நல்ல ஃபீலிங்கோட வெளியில வந்துட்டோம். ஜூன்ல பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் நாங்க தான் லிங்க்டின்ல பாத்துட்டு இருக்கோம். கம்ப்ளைண்டா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, லேபர் கமிஷனர் கிட்ட போயிருந்தோம். சென்னையில லேபர் கமிஷன் பொருளாதாரத்துல போயிருந்தோம். யாருமே வேலைக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி வெளியில அனுப்பல. எல்லாருமே வந்து பொசிஷன் ரிடண்டன்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னொரு வேகன்சி வரும்போது நேச்சுரலா இருந்த ஸ்டாஃப் தான் ப்ரையாரிட்டி வரணும். அப்பதான் எங்களுக்கு லயபிலிட்டி வச்சுட்டு இன்னொருத்தர வேலைக்கு வைக்கிறது தப்பு. ஆனா அது நாங்க சொல்லியதுக்கு அப்புறம் ஒரு 30 ஸ்டாஃபே அவங்க உள்ள வச்சிருக்காங்க.